நல்ல தண்ணி வெளியே போட்டுட்டு போடான்னு கேட்குறேன். கலர் நல்லா இருக்குல்ல? ஏன் தலை உனக்கு மட்டும் இப்படி ஆகுது? இதுதான் கோழியோட கழுத்து. பேலன்ஸ் இருக்க சிக்கனில் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த சிக்கன் எடுத்துக்கோடா. அதை என்ன பண்ண போகிறோம்? அதுக்கும் தடவிடுவோம். ரெண்டு மணி ஆயிருமா? 5 மணி. இவ்வளோ மிளகா தேவைப்படுங்க. வாய்ப்பே இல்லை. போதும். நினைக்கிறேன் இது
இப்போ வந்து நம்ம பூண்டு அரைக்க போகிறோம். அந்த சட்டை அப்படியே எடுத்து நல்ல வேற லெவலாக இருக்குது. நல்லா பொரியல சவுண்ட் நல்லா கேட்குது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுனால சவுண்டெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அடடா வேற லெவலாக இருக்கு. அடிச்சு இது வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா ஈரல் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. அப்புறம் பேசிக்கலாம். ஆனந்தா ஆக்சுவலி இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு ரா ஃபீல் தருது. அண்ட் தென் மெயினாக வந்துட்டு இந்த ஈரலை வந்துட்டு ஃப்ரை பண்ணது தான் அல்டிமேட்டான ஒரு விஷயமே. ஈரல் வந்துட்டு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நாங்கள் ஃப்ரை பண்ணலாங்கிற இதே கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் பண்ணோம். பட் வேறு லெவலில் இருக்குது. ஈரல் ஃப்ரை செம்மையாக இருக்கும். அண்ட் தென் மெயினாக வந்துட்டு சிக்கன் தான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் எடுத்துச்சு வீடியோ. கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கு. பட் தட் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்குது. சொல்லுங்கள் கார்த்தி, டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா செம்மையாக இருக்குது. கூச்சப்படாமல் பேசா. நல்லா இருக்கு, பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. அப்படியே வந்து முத்து ப்ரோவோட ரிவ்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். முத்தண்ணா சிக்கன் எப்படி இருக்குது? சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. அது கூட சேர்த்து இந்த லெமனு வெங்காயம்லாம் வச்சு சாப்பிடும்போது
கிளைமேட் வேறு நல்லா இருக்கா? நம்ம அண்ணாச்சி ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? அதுக்கெல்லாம் மேலே அதுக்கு சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இல்லை வேணாம். சாப்பிட்றத பார்த்துட்டு காக்கா கூட்டம்லாம் வருது. வேற மாதிரி சாப்பிட்டே இருக்கணும் தான் தோணுது. ஸ்டாப் பண்ணவே தோணலை. மெயினாக வந்துட்டு இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா கட் பண்ணியிருந்தனால உள்ளே நல்லா ஸ்டஃப் ஆகிருக்கு இந்த மசாலாலாம். அரைச்சி போடும்போது வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட் வரும்னு எனக்கு சீரியஸாக இப்போ தான் தெரியுது. இது வரைக்கும் நான் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறேன். ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியும் 2 வீக்ஸ் ஆர் 1 வீக்ஸ் வந்து ரெகுலராக இந்த மாதிரி பல்காக சமைச்சு Shreevlogs வந்துட்டு வீடியோ வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மெயினாக பிஹைண்ட் த கேமரா வந்துட்டு இந்த மனுஷன் தான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். காலையிலேருந்து நீங்கள் பார்த்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் எடுத்தது தான். ஸோ இவர் பிரவீன் ப்ரோ. இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு கீழே தரேன். ஐடி வந்துட்டு கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோ சாப்பிடல, நான் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படி ஏதாட்டி வீடியோ எடுக்காமல் அப்பயே தின்றுருப்பேன். நல்லா தான் போச்சு. அதனால தான் நம்ம இவ்வளோ லேட் பண்ண வச்சோன்னா. அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா வந்துட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஆஃப்னேஜுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தென் நாங்கள் நடுவில் நிறைய கை வச்சு வளர்ப்பனால கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பல்காக சமைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதில் பாதி நம்மளுக்கு அண்ட் தென் பாதி வந்துட்டு ஆஃப்னேஜுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலி இன்ஸ்பயர்டாக இதாக பண்ணுறேன். இதுக்காக தான் வந்துட்டு நான் கோயம்புத்தூர்லேருந்து தேனியே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு கரெக்டாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.